தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கீதா ஜீவன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் கீதா ஜீவன் இன்னாசியார்புரம், சக்தி விநாயகர்புரம், ஐந்தசாமிபுரம், சுந்தர்ராமபுரம், அழகேசபுரம், ஸ்டேட் பேங்க் காலனி, கோமதிபாய் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு ஆதரவாக மேயர் ஜெகன், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசு நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்திவிட்டதாக கூறினார். மேலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை மத்திய அரசு நிறுத்த முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியதுடன், மீண்டும் திமுக ஆட்சி அமைய பொதுமக்கள் தங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.